வெளிநாட்டுல கிடைக்காத டைல் கிடையாது. ஆனா இந்த டைல விரும்பி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, அது இந்த டைலை பத்தி தெரிஞ்சதுனால எந்த ஒரு இது இந்த மூலிகை குணமுடையதுன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது வந்து எப்படின்னா, இப்ப இன்னைக்கு வாங்குற டைல் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதை யூஸ் பண்ண சைனிங் இன்னும் அதிகமா தான் ஆகுமே ஒழிய மத்த டைல் மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, காரைக்குடில இருந்து 10 கிலோமீட்டர் அவுட்ல ஆத்தங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமம் ஃபுல்லாவே சிமெண்டால செய்யப்பட்ட டைல்ஸ் இங்கதான் உற்பத்தி பண்றாங்க. இது எது மாதிரி அந்த டைல்ஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், இது எப்படி வந்து உற்பத்தி பண்றாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறாங்க, இதனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு, அந்த செராமிக்ஸ் டைல்ஸுக்கும் இந்த உள்ள சிமெண்ட் டைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயிலாக நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ எங்க நிக்கிறோம் அப்படின்னா, சாமி ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்ற கடைக்கு முன்னாடி நிக்கிறோம். நம்ம அண்ணன் போய் அது உற்பத்தி பண்ண இடத்த பத்தி கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன நன்மைகள் பத்தி கேட்க போறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். அண்ணன் வணக்கம்ங்க. அண்ணன் தான் வந்து இந்த சாமி ஆத்தங்குடி டைல்ஸுடைய ஓனர் வள்ளியப்பன். நம்ம வந்து செராமிக்ஸ் டைல்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் வந்து ஆத்தங்குடியில் வந்து சிமெண்ட் டைல்ஸ் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறோம். இதுக்கு அதுக்கு என்னென்ன வித்தியாசம் எப்படி சொல்ல முடியுமா? இது எப்படின்னா வந்து நம்ம ஆத்தங்குடி டைல் வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 100 வருஷமா அந்த டைல் இருக்கு. இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 39 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, அதை கண்டினியூவா நான் விடாம அதை பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படின்னா, இந்த டைல்ல வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. செராமிக்ல இருக்க மாதிரி சைடு எஃபெக்ட் இதுல கிடையாது. நடக்க நடக்க சைனிங் அதிகமாகும் இந்த டைல். எப்படின்னா கிரிப்னஸ் நல்லா இருக்கும். முக்கியம் வயசானவங்களுக்கு வந்து தண்ணி கிடந்தாலும் டக்குன்னு அதுல கால் வச்சாலும் வழுக்காது நம்ம டைலை பொறுத்தளவு. அது மாதிரி வெறும் தரையில படுத்து தூங்கலாம், எதுவுமே விரிக்காம வெறும் தரையில இந்த வெயில் காலத்துல நான் படுத்து தூங்கலாம். மழை காலத்துல ஹீட்டா இருக்கும். அது எதனால இந்த தன்மை கொடுக்குதுன்னா, நம்ம ஆத்தங்குடி மணல் மிக்ஸ் பண்றதுனாலதான் இந்த அளவு அந்த சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு அந்த காலத்துல இருந்து ஒரு மூலிகை குணமுடைய இந்த டைல். இது சைடு எஃபெக்ட் சொல்றீங்கல்ல, இப்ப அந்த டைல்ஸ் என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் வரும்ன்றீங்க? சைடு எஃபெக்ட்னா நம்ம கேள்விப்படுறோம், பித்த வெடிப்பு வருது, குதிவாதம் வருது, இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம். நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம பதிச்ச இடத்துல இருந்து எந்த விதமான இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 39 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், டைல்ஸ் 100 வருஷமா இருக்கு. ஆனா கம்பெனி என் கம்பெனி ஆரம்பிச்சு 39 வருஷம். அந்த 39 வருஷத்துல எந்த ஒரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட், இந்த டைல் பதிச்சதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இதுல எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. இப்ப வர்றதுல வந்து கிரானைட்ன்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சு. ஆமா, அப்ப இதுக்கு பெரிய காம்படிஷன். இது பாரம்பரியான ஒரு விஷயம். கண்டிப்பா. இது எப்படி பாக்குறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? எப்படின்னா வந்து இது ட்ரெடிஷ்னல், இப்ப எல்லாருமே ட்ரெடிஷ்னலா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த பழைய காலத்து முறைப்படியே இன்னைக்கு எல்லாரும் கேட்கறாங்க. அதனால இன்னைக்கு வெளிநாடு முதற்கொண்டு இதை விரும்பி கேட்கறாங்க. வெளிநாட்டுல கிடைக்காத டைல் கிடையாது. ஆனா இந்த டைல விரும்பி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, அது இந்த டைலை பத்தி தெரிஞ்சதுனால எந்த ஒரு இது இந்த மூலிகை குணமுடையதுன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது வந்து எப்படின்னா, இப்ப இன்னைக்கு வாங்குற டைல் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதை யூஸ் பண்ண சைனிங் இன்னும் அதிகமா தான் ஆகுமே ஒழிய மத்த டைல் மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பாலிஷ் எதுவும் தேவையில்லை இந்த டைல். கர்நாடகா நம்ம பேலஸ் போய் பார்க்கும்போது கூட இந்த டைல்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அவங்களும் பாலிஷா தான் இருக்கு. நம்ம கூட உட்காந்து தொடச்சோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நான் நினைச்சேன். அவங்க கேட்கும்போது இல்லப்பா, இது யாரும் லைட்டா கூட்டி மட்டும் தான் விடுவாங்க, ஆனா அந்த பாலிஷ் அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. முக்கியமா செட்டியார் வீட்டுகள்ல இது மாதிரி பார்க்க முடியுது. கண்டிப்பா. மேக்சிமம் நகரத்தார்கள் எல்லாருமே 90% நகரத்தார்கள் இந்த டைல் இல்லாத வீடே இருக்காது. அவ்வளவுக்கு அவங்க அதை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இப்போ கிராம மக்கள்லாம் இதை எப்படி எதிர்பார்க்கறாங்க, வாங்குறாங்க அதிகமா? அதிகமா இப்ப முதல்லதான் இந்த இன்டர்நெட் டெவலப் ஆகாத நாள்லதான் இதை பத்தி தெரியல, அதனால நிறைய வாங்கல. இப்ப நல்லா எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆயிருச்சு. இப்ப ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அந்த டைம். இது எப்படி பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். தாராளமா வாங்க, ஃபேக்டரி. ஆனா இப்ப வந்து இங்க உள்ள எல்லா வீட்டுக்கு பின்னாடியே இது ஒரு ஃபேக்டரி இருக்கும் அப்படின்னா, பார்த்தோம்னா எல்லார் வீட்லயும் இது இருக்காது. எல்லார் வீட்லயும் இருக்காது. மேக்சிமம் ட்ரெடிஷனல் கம்பெனிஸ்ன்றது ஒரு 10 கம்பெனிஸ்க்குள்ளதான் ஒரு ட்ரெடிஷனல் கம்பெனிஸ்ன்றது. மத்த கம்பெனில இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 5 வருஷத்துக்கு இடையில இப்ப ஆரம்பிச்சது. இந்த இன்டர்நெட் டெவலப் ஆக இதோட சேல்ஸ் அதிகமாறதுனால நிறைய ஆரம்பிச்சு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல்லா எத்தனை குடும்பம் இருக்கு ஆத்தங்குடியில மட்டும்? ஆத்தங்குடியில மட்டும் 1000 குடும்பம். 1000 குடும்பம் பண்ண மாட்டாங்க. அதுல 85 யூனிட்ஸ் இருக்கு ஆத்தங்குடியில. ஆமா, ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா இங்க சப்ளை ஆகுது. அப்படியா? ஆமா, இங்க இருந்து ஆத்தங்குடி டைல்ஸ்னா அது இங்க இருந்து தான் மட்டும் தான். ஆமா. ஓகே, சரி பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஆத்தங்குடி சிமெண்ட் டைல்ஸ்க்கு உள்ள ஃபேக்டரிக்கு உள்ள வந்துட்டோம். ஸோ அண்ணன் வந்து பேசினாரு. இப்போ எப்படி பண்றாங்கன்றத லைவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து இது என்ன இதை சொல்லுங்க. எப்படின்னா கலர் ஆக்சைடு மிக்ஸ் பண்றதுன்னு ஓகே. என்னென்ன கலர் கஸ்டமர் கேட்கறாங்க என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். கலர் இந்த மிஷின்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அது மிக்ஸ் பண்றது எப்படின்னா ஆத்தங்குடி மணல் பிளஸ் ஆக்சைடு என்ன ஆக்சைடோ அந்த ஆக்சைடு பிளஸ் சிமெண்ட் அண்ட் ஒயிட் சிமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேஷியோ போட்டு இப்ப கூட பச்சை தான் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ போட்டு அது எவ்வளவு நேரம் அரைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கு. இந்த கலர்னா இவ்வளவு நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் அரைச்சு அள்ளி இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கலர் வைஸ் அப்படியே போட்டுருவாங்க. ரெடி பண்ணி அவங்க மேக் பண்றதுக்கு கொடுத்துருவோம். முக்கியமா ஆத்தங்குடி மணல் மட்டும் சேர்க்கணும். ஆத்தங்குடி மணல் தான் சேர்க்கணும். ஆத்தங்குடி டைல்னாவே அது ஆத்தங்குடி மணல் இல்லாத டைல் ஆத்தங்குடி டைல் கிடையாது. அது என்ன அப்படி ஒரு ஸ்பெசிஃபையா அது என்னன்னா அந்த வண்டல் சத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வண்டல் சத்து நம்ம ஆத்தங்குடி மணல்ல இருக்கு. அதுதான் அந்த கூலிங் கொடுக்கும். வெயில் காலத்துல கூலிங் ஆயிருக்கும், மழை காலத்துல ஹீட்டா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து இந்த ஆத்தங்குடி மணல் தான் வந்து அதை மாத்தி கொடுக்கறதுக்கான இது. மத்த ஆத்து மணல்ல இதுலயே கிடையாது. அதனாலதான் ஆத்தங்குடியில மட்டும் இந்த டைல் சக்சஸா போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ அடுத்தபடியா வந்து டைல்ஸ் வந்து எப்படி பண்றாங்கன்றத நம்ம லைவா பார்க்க போறோம். இதை பத்தி சொன்னது இப்போ என்னென்ன பண்றேன், எப்படி அதுக்கு கூல் கலர்லாம் கொடுக்குறீங்க, டிசைன் பண்றீங்க. இப்போ எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் வந்து புது கிளாஸ் யூஸ் பண்ணணும். புது அதிகபட்சம் ஒரு 3 டைம் 4 டைம் அந்த கிளாஸை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பண்ண முடியும். ஆமா, அவ்வளவுதான் பண்ண முடியும் கிடையாது. பண்ணலாம் 50 டைம் 100 டைம் கூட பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வந்துடும். ஸ்கிராச்சஸ் நிறைய இருக்கு கிளாஸ். அந்த ஸ்கிராச்சஸ் வந்து டைல்ல இது பண்ணி மேட் ஃபினிஷ் மாதிரி வந்துடும். அதுக்காக தான் ஒரு 3 டைம் 4 டைம் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றது. இப்ப யூஸ் பண்ண இப்ப கிளாஸ் எடுத்து வைப்பாங்க. ஐயா என்ன பண்றாரு அது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிடுறாங்க. கிளாஸ் வச்சுட்டு அதுக்குள்ள ஃப்ரேம் 12x12 இல்ல 10 inches by 10 inches ஃப்ரேம் வச்சிடுறாங்க. ஃப்ரேம் வச்சுட்டு அந்த என்ன அச்சு கஸ்டமர் வந்து என்ன டிசைன் கேட்கறாங்களோ அதுக்குள்ள அச்சு இருக்கு. அது 200 டிசைனுக்கு மேல இருக்கு. கஸ்டமர் என்ன டிசைன் கேட்கறாங்களோ அந்த அச்சை வச்சிடறோம். அந்த அச்சை வச்சுட்டு என்ன கலர் வேணும்னு கேட்பாங்க அவங்க. எனக்கு இந்த இடத்துல எல்லோ வேணும், இந்த இடத்துல ரெட் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிற டிசைன் கேட்கிற கலருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இப்ப கஸ்டமர் கேட்டிருக்க டிசைன் வந்து எல்லோ ஒயிட் ரெட் அந்த காம்பினேஷன்ல இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா மணல் கலந்தாப்புல என்ன ஊத்தினா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆமா, மணல் வந்து சலிச்சிருவோம். மணலை வந்து சலிச்சு தான் அந்த மாதிரி. இல்ல கஸ்டமருக்கு இன்னும் எனக்கு டார்க்கா வேணும், இன்னும் லைட்டா வேணும், எப்படி வேணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு எல்லாம் சலிச்சுக்கணும். ஆமா. அது காட்டுங்க, ஃபீ காட்டுங்க. எப்படி திருப்பி காட்டுவாங்க. அது திக்னஸ் அப்படி இருக்கு. அந்த மாதிரி டார்க் ஏத்திக்கலாம், தாராளமா ஏத்திக்கலாம். எனக்கு ஒயிட் இன்னும் பியூர் ஒயிட்டா வேணும், தாராளமா பண்ணிக்கலாம். எனக்கு எல்லோ இதே எனக்கு கொஞ்சம் டார்க்கா எல்லோ வேணும், தாராளமா பண்ணிக்கலாம். லைட்டா வேணும், தாராளமா பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு ஃபேஸ் குழந்தையோட ஃபேஸ் போடணும் அப்படின்னா போடலாமா? இல்ல, போட முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து முழுக்க ஹேண்ட் மேக்கிங் அப்படின்னா கையில எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் பண்ண முடியும். அது மட்டும் தான். ரொம்ப வந்து பிள்ளையார் இது வேணும் அப்படிலாம் பண்ண முடியாது. பண்ண முடியும். இதுல பண்ண முடியாது. செராமிக்னா கம்ப்யூட்டர் டிசைன், அதனால அவங்க இது பண்ணிடுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் மேக்கிங் அப்படினால அந்த அச்சும் வந்து ரொம்ப மைனூட்டா சின்ன கேப் வந்துடும். அந்த அச்சு அதுக்குள்ள கலர் போய் செட் ஆகாது. அப்படினால அதெல்லாம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு என்னென்ன டிசைன் பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஒரு ஆத்தங்குடி டைல்னா ஒரு 200 டிசைன் 220 டிசைன் இருக்கு. அந்த அது மட்டும் பண்ணலாம். புதுசா ஒரு டிசைன் கொடுத்தாலும் எங்களால பண்ண முடிஞ்சா பண்ணி தருவோம். ஓகே. ஆத்தங்குடி சிமெண்ட் டைல்ஸ்னால இந்த மணல் ஆத்தங்குடியில கிடைக்கிற மணலை வச்சுதான் பண்றாங்க. இது குளத்தை பத்தியும் அண்ணன் தெளிவா சொல்லிட்டாப்ல. வாங்க அடுத்து எத்தனை நாள் டூரஸ்ட் வச்சு காய வைக்கிறாங்க பார்ப்போம். இதெல்லாம் செஞ்சு காய வச்சிருக்காங்க. ஆமா, இது மாதிரி 3 டைம்ஸ் வச்சுக்கலாம். அது மாதிரி இது மாதிரி கர்நாடகா 3 ஏன்னா செஞ்சு முடிச்ச உடனே இங்க வரிசை அடுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா. எத்தனை நாள் வரை காயணும்? எப்படின்னா செஞ்சு முடிச்சோம்னா வாட்டர் டேங்க்ல வந்து ஒரு 3 நாள் கியூரிங் போட்டுருவோம். 3 நாள் கியூரிங் போட்டுட்டு அப்புறம் எடுத்து 10 நாள் எடுத்து வெயில காய வைப்போம். மொத்தம் 13 நாள் ப்ராசஸ். இன்னைக்கு மேக் பண்ற டைல் 13வது நாளுக்கு தான் ரிமூவ் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்ப முடியும். அப்ப வந்து இந்த இப்ப வந்து ஒரு கல்லு இந்த ஒரு கண்ணாடி இருக்குன்னா எத்தனை டைம்ஸ் பயன்படுத்தலாம் கண்ணாடி? ஒரு 4 டைம் 5 டைம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஸ்கிராச்சஸ் அதிகமாயிரும். அதை யூஸ் பண்ணாலும் கஸ்டமர் வந்து ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைட் கோடு மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஸ்கிராச்சஸ் அதிகமாயிரும். ஆமா. அவங்க என்ன பண்றாங்க?
அவங்க என்ன பண்றாங்கன்னா டைல் அவங்க போட்ட டைல் ரிமூவ் பண்றாங்க, கிளாஸை விட்டு ரிமூவ் பண்றாங்க. கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணி அதை கிளீன் பண்ணி இப்ப ரெடியா இருக்கு, அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ சூப்பராக பார்க்க வச்சிருந்து இதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதான் ஃபைனல் ஸ்டேஜ். எப்படின்னா இவங்க மேக் பண்ண டைல் 13 நாள் ஆயிருச்சு, இன்னைக்கு 14வது நாள். இன்னைக்கு ரிமூவ் பண்றாங்க. நீ ரிமூவ் பண்ணி சைட்லாம் கிளீன் பண்ணி பேப்பர் போட்டு ஸ்கிராட்ச் ஆகாம பேப்பர் போட்டு கிளீன் பண்ணி குடோன்ல கொண்டு வச்சிருவாங்க. ஒவ்வொன்றுக்கு மேல பேப்பர் வச்சிருவாங்க. ஆமா, பேப்பர் இடையில பேப்பர், ஏன்னா ஸ்கிராட்ச் ஆகும் அப்படின்றக்கா இடையில பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொண்டு குடோன்ல கொண்டு வச்சிருவாங்க. இவங்க கஸ்டமரோட டைல் எல்லா டைலும் ரெடி ஆனோன்னு மொத்தமா அனுப்பிச்சு விட்டுருவோம். அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சைடுல பூ இருக்குன்னா அந்த பூ ஃபுல்லா ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா அது எப்படி டிசைன் பண்றீங்க? அது பண்ணிக்கலாம், எங்க லேயர் கரெக்டா பண்ணிடுவாங்க. எக்ஸ்பர்ட்டான லேயர் தான் இருக்காங்க, கரெக்டா நீட்டா பண்ணிடுவாங்க. அந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஆமா ஆமா, அது என்ன பூனாலும் கொடுக்கலாமா? என்ன பூ வேணாலும் கொடுக்கலாம், அது மட்டும் கொடுக்கலாம். ஆனா வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் கொடுக்க முடியாது. ஆமா, அது மட்டும் கொடுக்கலாம். ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ இதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஆமா, இதான் ஷோரூம் போயிடும். ஆமா, இன்னி குடோன் போயிடும். குடோன் போயிட்டு அப்படியே இருக்கும் டைல். அவங்களுக்கு கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் டைல் எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே ரெடி ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் மொத்தமா அனுப்பிச்சு விடுவோம். கண்டிப்பா, சூப்பர். ஆமா, இதான் அதோட ப்ராசஸ். ஆமா. எனக்கு வந்து டைமிங் வந்து எப்படின்னா வந்து இப்போ எனக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆர்டர் கொடுத்தா எனக்கு ஒரு 40 நாள் டைம் தேவைப்படும். ஓகே, கரெக்டான ப்ராசஸ் வந்து அதுதான். ஏன்னா ஒரு இன்னைக்கு மேக் பண்ற டைல் மேக் பண்ண ரெடி ஆகுறதுக்கே 14 நாள் 13 நாள் ஆகுது. 14ஆம் நாள் தான் ரிமூவ் பண்றோம். அப்படிங்கிற ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு 40 நாள் கொடுத்தீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா வேலை பார்க்கறது நல்லா இருக்கும். குவாலிட்டி இருக்கும், பொருளோட குவாலிட்டி இருக்கும். ஆமா, ஓகே ஓகே. டைல் எல்லாம் தர்ற மாதிரி இப்படி இருக்கும். ஃபுல்லா இருக்கு, உள்ள கவர் பண்ணி நீங்க இங்கோட உள்ள வந்து எடுங்க. ஃபுல்லா உள்ள இது வந்து ஃபுல் ஸ்டோரேஜ். இது வந்து சைஸ் வரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியே? ஆமா, சைஸ் வரியா இருக்கு. சைஸ் வரியா கஸ்டமர் கேக்குறப்போ ஊர் வைஸா இருக்கு. ஓஹோ. எப்படி பாண்டிச்சேரி, திருநெல்வேலி இந்த மாதிரி தனித்தனியா ஒன்னு செப்பரேட் அடுக்கி வச்சிருக்கோம். ஓ அப்படி. இது அந்த பாண்டிச்சேரி ஸ்டைல்ன்றீங்களா? அப்படி இல்ல அவங்க கஸ்டமரோட ஊர் வைஸா அந்த ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியா வச்சிருக்கோம். ஓகே 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 ஓகே. ஸோ வந்து நம்ம ஏதோ ஃபைனலாக அவங்க இந்த இதான் ஸ்டோரேஜ் வச்சிருக்க எல்லாமே ஃபைனலாக வந்து எப்படி வந்து ஆத்தங்குடியில் ஒரு சிமெண்ட் டைல்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்றத ஃபுல்லாக அண்ணன் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான். இதுக்கப்புறம் வந்து டெலிவரி பண்ணுறதா அவங்களோட வேலை. யாரும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சாமி ஆத்தங்குடி டைல்ஸ் கடைக்கு வரலாம். வந்து நீங்கள் அண்ணனை பார்த்து அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களோட பேர் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நான் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரையும் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்ன டிசைன்னாலும் நீங்கள் வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் ஃபாரின் முதற்கொண்டு இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தரமாக இருக்கும், குவாலிட்டி தரமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.